பாஜக தேர்தல் அறிக்கை என்பது வெறும் காகிதம் என்றும் அது பயனற்றது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் வாக்கு அரசியலுக்கான தேர்தல் அறிக்கையாக தான் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக உண்மையான தலைவர் கையில் கிடைக்கும் என்றும் அண்ணாமலை கூறியது குறித்த கேள்விக்கு வைகை செல்வன் பதிலளித்தார். அண்ணாமலை அரசியலில் அரைவேக்காடு என்று கூறிய அவர், எக்கு கோட்டைக்குள் யாரும் ஊடுருவ ஓட்டை போட முடியாது என எச்சரித்தார். பாஜக தேர்தல் பத்திரத்தில் எவ்வளவு பெரிய ஊழல் செய்துள்ளது என்று நாட்டு மக்களுக்கு தெரியும் என வைகை செல்வன் தெரிவித்தார். பாஜகவோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து இயங்குகிற மகத்தான மக்கள் இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்துக்கு 7 முறை ஆட்சி அதிகாரத்தை வழங்கியவர்கள் மக்கள். இன்று எதிர்க்கட்சியாக சிறந்த முறையிலே செம்மாந்து நாங்கள் பணியாற்றுகிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். பாஜக தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த போதெல்லாம் வராத இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இப்போது வருகிறார் என்று சொன்னால் வாக்கு அரசியலுக்குத்தானே. ஆகவே இதுவும் வாக்கு அரசியலுக்கான தேர்தல் அறிக்கையாக நீங்கள் பார்க்க வேண்டும். அரசியலில் புதிய வரவு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத எக்கு கோட்டை. இந்த எக்கு கோட்டைக்குள் எந்த கொம்பனும் ஊடுருவி இந்த கோட்டைக்குள் ஓட்டை போட முடியாது. ஆகவே அண்ணாமலைக்கு மீண்டும் நாங்கள் எச்சரிக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சிப்பதையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை விமர்சித்தையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.